ஹலோ நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா, திருப்பியும் நான் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று காட்டி கொடுக்க போகிறேன். ஓட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஓட்ஸ். அந்த ஓட்ஸில் 3 வகைகள் இருக்கும். பிளெயின் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ். 3ம் ஹெல்த்தியான ஒரு உணவு. நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்கிறது ரோல்டு ஓட்ஸ். 2 கப் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துட்டு நல்லா வறுக்கணும். அது எப்படி நாங்கள் ரவை உப்புமா செய்கிறதுக்கு முன்னே ரவை வறுக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த ரோல்டு ஓட்ஸு கூட நீங்கள் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல இதை பண்ணிட்டாக்கா அப்புறமா ஈஸியாக இந்த சட்னி பொடி ரோல்டு ஓட்ஸ் உப்புமாவை பண்ணிடலாம். மசாலாக்கு நான் இங்கே என்ன சேர்த்துட்டுருக்கேன்னா சட்னி பவுடர் சேர்த்துட்டுருக்கேன். வீட்லேயே செஞ்சுருக்கிற சட்னி பொடி. ஆனாக்கா நீங்கள் தோசை மிளகா பொடின்றீங்க இல்லையா, அதே தான். ஆனால் இந்த சட்னி பொடியில் என்னன்னாக்கா உப்பு, புளி, காரம், வெல்லம் எல்லாம் சேர்ந்துருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வச்சு இன்றைக்கி நான் ரோல்டு ஓட்ஸ் மசாலா உப்புமா பண்ணிடுறேன். ஒரு எலும்பு சட்டி வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற 2-3 பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். காரத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை மீடியம் சைஸ் எடுத்துட்டு பொடியை நறுக்கி இங்கே வதக்கின்னு இருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கும். வெங்காயம் வதக்கின உடனே நீங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த கறிகள் சேர்த்துக்கலாம். நீங்கள் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, குடமிளகா, கார்ன்ஸு எதை வேணுமானாலும் சேர்த்துக்கலாம். இது அதுன்றதே கிடையாது. வெஜிடபிள்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது. என்னன்னா கட்டிங் தான் கொஞ்சம் ப்ராசஸ்ஸு, பட் பரவாயில்ல. உடம்புக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக செய்யணும். ருச்சிக்கு ஏற்ற உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துட்டே வதக்குங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது பெருங்காயம். அப்புறம் 2 தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். எப்போ தக்காளி சேர்க்குறோமோ மற்ற கறிகால சாஃப்ட் ஆகிடும். அந்த மாதிரி சாஃப்ட் ஆன உடனே இந்த சட்னி பொடியை சேருங்க. 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதுலேயே காரம் இருக்கும், புளி இருக்கும், உப்பு இருக்கும், எல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரோல்டு ஓட்ஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. நான் இங்கே 2 கப் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு ஆஃப் ஆஃப் தி மெஷர்மெண்ட்டு தண்ணி சேர்க்கணும். ஆனால் 1 கப்பு தண்ணி சேர்க்கணும். ரவை உப்புமாக்கெல்லாம் 2 டபுள் சேர்க்குறோம், இதுக்கு பாதிக்கு சேர்க்கணும். ஏன்னா சாஃப்டாகவும் ஆனும் உதிரியாக வரணும், அதனால தான். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தட்டை மூடி வச்சுட்டு வேக வச்சுட்டா சூப்பர் ரோல்டு ஓட்ஸ் ரெடி ஆகிடும். எவ்வளோ ஆவி பருக்கா சூட எப்படி ரெடி ஆகிடுது பாருங்கள். ஜம்மன் டேஸ்டியாக இருக்கும். சுட சர்வ் பண்ணுங்க. எல்லாத்த விட முதல்ல என்ன சொல்கிறேன்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி உணவுகள். வெயிட் லாஸ் பண்ணிக்கணும்னு இருக்கிறவா, டயபெட்டிக் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு இருக்கிறவாலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். சுகர் ஸ்பைக் பண்ணாது இது. அந்த மாதிரி நல்ல பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த உடனே நீங்களும் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிடுங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிகளை டெய்லி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். பாருங்கள், நான் எப்படி ஆவி பறக்க சுட சர்வ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அப்படியே சர்வ் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.